புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு வீர வணக்கம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். தாவேகாவின் தமிழ் வணக்கம். தலைவர் அவர்களை தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வந்து மலர் தூவி கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் செய்கிறார்கள். தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கம் தொடங்கிவிட்டது. தொடர்ந்து செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், பூத் கமிட்டியினுடைய இந்த நிகழ்வுகள்லாம் தொடங்கிருச்சு, ஆனாலும் மறுபுறம் ஆரவாரம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கள சூழலை விவரிங்க. வணக்கம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவங்க திட்டமிட்டபடி 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கி இருக்கணும். ஆனா 2 மணி நேரம் தாமதமா தான் இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. காரணம், அவர் வந்து 13 கிலோமீட்டர் தூரம் அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில பங்கு பெற்றதே அவருக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேல தாமதமானது. அதே சமயம் விஜய் வருகிறார் என்ற தகவல் கிடைத்தவுடன் இவங்க வந்து இந்த கூட்டத்தை வந்து முதல் நாள் வந்து கோவையை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் இருக்கிற மாவட்டத்துக்கு நடத்தாம கரூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களை நடத்தினால அந்த நிர்வாகிகள் வந்துட்டாங்க. ஆனா இந்த கோவையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் நீலகிரியில இருக்கவங்க, திருப்பூர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து விஜய் இன்றைய பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகளும் அவங்க தொண்டர்களும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க. அதே ஒரு பக்கம் குடும்பத்தினரும் பெண்களும் நிறைய ரசிகர்களும் அவர்களும் ஒரு பக்கம் வந்தனால அவங்க திட்டமிட்டபடி அந்த அரங்கத்துல 10,000 பேர் வரைக்கும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதா அவங்க திட்டம். ஆனா இங்க அந்த வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் சேர்ந்தனால அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இப்போது வரைக்கும் தொடர்ந்து சிரமப்பட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் வந்து பாதுகாப்போடவும் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருந்தாலும் ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள குதிச்சு ஓடக்கூடிய காட்சிகளும் கதவை உடைத்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிகிறது. இருப்பினும் வந்து ரசிகர்கள் வந்து பார்க்கறதுக்காக தொடர்ந்து எல்லா பகுதிகளும் சென்றுட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரியுது. நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ரசிகர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து ஆரவாரமாக விஜயை பார்க்கணும், விஜய் ஒரு செல்ஃபி எடுக்கணும், விஜய் சார ஒருவரையா பாத்திரணுங்கிற ஒரு எண்ணத்துல அவர்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொள்ளக்கூடிய காட்சிகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கத்திற்கு ரசிகர்களும் அனைவரும் குவிந்து கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி சுமார் ஒரு 8 மணி வரை நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து விஜய் மீண்டும் எப்படி அந்த 13 கிலோமீட்டர் செல்வார், இல்ல வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா என்பது எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. நாளையும் இதே போன்று தொடரும் போது ஒரு கோவை மாநகரில் மிகவும் ஒரு சலசலப்பும் பரபரப்பும் ஏற்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்போ விஜயினுடைய இந்த நிகழ்வுக்கு பாஸ் வச்சிருக்கவங்களும் அலோவ் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டை உடைச்சிட்டுலாம் உள்ள வந்தாங்க. புதியவர்களும் வர்றாங்களா? பாதுகாப்புக்கு கூடுதல் போலீஸாரோ யாராவது அழைக்கப்பட்டிருக்காங்க? விவரங்கள் என்ன? நிச்சயமாக அவங்க ஏற்கனவே வந்து குறிப்பிட்ட மாதிரி ஒரு 8,000 முதல் 10,000 பேர் தான் நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் காவல்துறை வந்து இந்த இடத்துக்கு பாதுகாப்பு பணியில கொடுத்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி இவங்க வந்து கோவை மாநகர் பகுதியில விஜய் தங்கியிருக்காரு. கோவை புறநகர் பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்படி இருக்கப்போது 2 தரப்புல காவல்துறைகள் வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் அந்த பாதுகாப்பு பத்தவில்லை என்றுதான் சொல்ல முடியும். விஜய் களத்துக்கு முதலாக இந்த வந்திருக்காரு, அவர் கட்சி ஆரம்பிச்சு. அப்படி வரும்போது இந்த கூட்டத்தை இவங்களால சமாளிக்க முடியலங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த திட்டமிடல் அவங்களுக்கு ஒரு சொல்ல முடியும். இனி நிகழ்ச்சி வந்து இந்த முதல் நாள் நிகழ்ச்சி அவங்க நீ நடத்த முடிக்கல. தொடர்ந்து அடுத்த நாள் இந்த நிகழ்ச்சி நடத்தணும். எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிறது மிகுந்த சவாலாக இருக்கு. இந்த சூழல்ல அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் இணைப்புகள், அதுக்கப்புறம் கம்பங்கள், உயர்ந்த செவர்கள் மீது ஆபத்தை உணராமல் அவர்கள் அது மேல ஏறுவது வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பக்கம் அந்த மாதிரி அவங்க ஏறிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு நடுவுலே திடீர்னு அவங்க மைக் பிடிச்சு இறங்குங்க, கீழே இறங்குங்க, அங்க மின்வயர் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு வந்த விஜயே சொல்றாரு, நான் 3 மணி நேரம் உங்க கூட தான் இருப்பேன்,
தயவு செஞ்சு அந்த ஆபத்து இருக்கிற பகுதிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் அந்த 13 கிலோமீட்டர் தொடர்ந்து வரும்போது எத்தனையோ இரண்டு சக்கர வாகனத்துல நிறைய பேர் வந்து சாலையில விழுந்தாங்க, விபத்துகள் ஏற்பட்டுச்சு. அவர்களுக்கு என்னென்ன காயம் ஏற்படுதுன்னு தெரியல. நாளைக்கு அதுவும் இல்லாம குறிப்பாம இந்த விஜய் கூட பின்னாடி வந்தவங்க எல்லாமே ஹெல்மெட் அடியாம ஒன் வே சாலையில ஒரு மிகவும் மோசமான ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு இருக்கும்போது நாளைக்கு காவல்துறை தரப்புல கண்டிப்பா வழக்குகள் பதியப்படும். இன்றே வந்து நோ பார்க்கிங் பகுதியில வாகனத்தை நிறுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகள் வந்து போக்குவரத்து தரப்புல போடப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில நாளைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அந்த வாகனத்தை வந்து இயக்கினவங்க அவங்க மீது வந்து வழக்கு பதிவுகள் வரும் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சி அரங்கு ஒரு பக்கம் நடைபெற்று இருக்கு. ஏராளமானவர் விஜய் இங்கதான் இருக்காரு அப்படிங்கிற தகவலை கேட்டு எல்லாரும் கூட்டமாக கல்லூரியை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கும் இங்குமாக தெரிந்து கொண்டிருக்கிற காட்சிகள்லாம் இங்க நடந்து கொண்டிருக்கு. நாளைய திட்டமிடுதல் என்ன? நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அழைக்கப்பட்டிருக்கு? குறிப்பா வந்து நாளைக்கு இதே நேரத்தில் தான் விஜய் வருவாரா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக இன்றைய அவர்கள் வந்த இந்த திட்டமிடலை நாளைக்கு கண்டிப்பா பின்பற்ற மாட்டாங்க. விஜய் இன்று இரவு தங்கக்கூடிய இடத்தை வந்து கண்டிப்பாக அவங்க ரகசியமா வைக்க திட்டமிட அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த நிகழ்ச்சியை வந்து நாளைக்கு சற்று நேரமாக அது சரியாக அந்த 3 மணிக்கு திட்டமிட்டு இருக்காங்கல்ல, அந்த 3 மணிக்கு ஆரம்பிக்க அவங்க திட்டமிடுவாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் என தெரியல. காரணம், இவங்க ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு நகர் பகுதிக்குள்ள இருக்கிற மாதிரி நிறைய வீடுகளும் குறுகிய சாலைகளும் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்தை தேர்ந்தெடுத்து அந்த மைதானத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அப்படின்னு இருக்கும்போது விஜய் போன்ற நபர்கள் வந்து உள்ளே வந்து வெளியே செல்லக்கூடிய சாலை வசதியோ இல்ல சரியான திட்டமிடலோ உங்ககிட்ட இல்லைங்கிறது தான் இந்த 2 மணி நேரம் தாமதத்தை நமக்கு உணர்த்துது. நாளைக்கு இந்த திட்டமிடலை கண்டிப்பா அவங்க மாற்றி அமைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரம் வந்து தாமதமானது. இந்த மாநாடானது ஒரு மண்டல மாநாடு, இந்த பூத் கமிட்டிங்கிற மாநாடு. அடுத்து அவங்க 5 மண்டலத்தை வச்சிருக்காங்க. அந்த முதல் மண்டலத்திலேயே இவங்களுக்கு இவ்வளவு சர்க்கிள் இவ்வளவு தாமதம் ஏற்படும் பொழுது அடுத்த கட்ட கூட்டங்கள் நடத்துவதற்கு அவங்களுக்கு ஒரு யோசனை எழுந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை இவங்க இன்று நிறைவாக முடிப்பாங்க. முடிச்சுட்டு நாளைக்கு கூடுதலாக பாதுகாவலரோ இல்ல போலீஸ் பாதுகாப்போ போன்ற பல்வேறு அம்சங்களை அவங்க கேட்பாங்க நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை இவங்க சரியா திட்டமிடுவாங்களா என்பது மிகப்பெரிய சவால் இருக்கு. காரணம், இன்னைக்கு பின்பற்றியதை அவங்க பின்பற்றாங்கன்னா மிகவும் கடினம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு விடுமுறை, விஜய் தங்கி இருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த ஹோட்டல குவிவாங்க, அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இங்கேயும் குவிவாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா விஜயை பார்ப்பதற்கு ஏராளமான பேர் சாலைகள்லயே அந்த ஒரு கம்பெனில வேலை நடந்துட்டு இருக்குன்னா அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்து நிக்கிறாங்க, கடையில இருந்து வேலை வந்து நிக்கிறாங்க, ஒரு ஊர் மக்கள் சேர்ந்து நிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த ரோட் ஷோல இருந்துச்சு. அப்படிங்கிற போது நாளைக்கு இது அதிகமா இருக்கும். இதே சாலையில நாளைக்கு விஜய் வருவாரு, இப்படிதான் வருவாரு அப்படின்ட்டு. காரணம், அவருக்கு பாதுகாப்பா கொடுக்கப்பட்ட வண்டி கூட நீங்க உடைக்கப்பட்டிருக்கு. அவரோட அந்த டோர் உடைஞ்சிருச்சு. அதனாலதான் அவர் அந்த வண்டியில வராம ஒரு கார்ல வந்தாரு. அந்த கார் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.